அதிமுக காலத்தில் சாலைகள் எல்லாம் போடப்பட்டுச்சு. உங்களுக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு சாலையெல்லாம் எங்கே விழுந்தாலும் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் விபத்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாரு அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே 6300 கோடி எதுவுமே தரல. நாங்கள் தமிழ்நாடு ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே 2024-25 இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 6300 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு, பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ரன்னிங்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து 22 ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில். அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில், அடிக்கடி இந்த மெட்ரோ ரயில் தான் விவாதத்துக்கு வருது. செகண்ட் ஃபேஸ் சென்னைக்கு 63,246 கோடி வழங்கப்பட்டிருக்கு. அதில் 119 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் திட்டம் 24-25 பட்ஜெட்டில் 12,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த செகண்ட் ஃபேஸுக்கு கடைசி இன்ஸ்டால்மெண்ட். எய்ம்ஸில் ஒரு கல்லை தூக்கி காமிச்சிட்டு ட்ராமா பண்ணினே இருந்தாங்க. ஒழுங்காக அந்த கல்லை ஓரமாக வச்சுட்டு நில ஆர்ஜித பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு இருக்கணும். தமிழ்நாடு வந்து நில ஆர்ஜித பிரச்சனையில் எய்ம்ஸுக்கு தமிழ்நாடு அரசு தான் ஆர்ஜிதம் பண்ணி தரணும் நிலத்தை. அந்த நில ஆர்ஜித பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாதான் ஃபண்ட் ஆல்ரெடி அலாட் பண்ணியாச்சு மத்திய அரசு. பில்டிங்ஸ்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சீட் அலாட்மெண்ட்டும் ஆயிடுச்சு, பசங்களை வேற ஒரு கேம்பஸ்ல வச்சு கிளாஸும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை கட்ட முடியாத சூழ்நிலை, நில ஆர்ஜித பிரச்சனை இந்த தமிழ்நாடு அரசு இன்னைக்கும் தீர்த்து கொடுக்கல. அந்த கல்லை வச்சுனே அரசியல் பண்ணின்னு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை, மக்கள் தெரிஞ்சுக்குங்க, இதுதான் உண்மை, மறைக்க முடியாது. நிறைவா கேட்கிறேன், ஒரே நிமிஷம். எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறாங்க. இந்த முறை அந்த நிலைமை மாறுமா மாறாதா? நிறைவா, எத்தனை ஷா வந்தாலும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா இவங்க ஏன் காங்கிரஸ்ல கெஞ்சிட்டு இருக்கிறாங்க? காங்கிரஸ் கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. காங்கிரஸை கூட்டணியில் அப்ப வச்சுக்கவே வேணாமே, வெளில அமைச்சிடலாமே. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா உங்களுக்கு எதுக்கு ஒரு தேசிய கட்சி தேவைப்படுது? அதையும் வெளில அமைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு சொந்தமா வர வேண்டியது தானே. உங்களால முடியாதுல்ல. அதுக்கு மட்டும் அவங்களோட அந்த ஓரமா இருக்கிற ஓட்டெல்லாம் தேவையா உங்களுக்கு? இல்லாம பண்ணி காமிக்கீங்களா? உங்க கூட்டணியில் கொஞ்சம் பேரை கழட்டி விட்டு தானா வந்து பாருங்களேன், முடிஞ்சா வாங்க. அது மாதிரி டைடல் பார்க்ஸ் எங்கெல்லாம் வருதுன்னா, மதுரைக்கு 350 கோடி மத்திய அரசு அலாட்மெண்ட். அதே மாதிரி ட்ரிச்சிக்கு 345 கோடி ட்ரிச்சிக்கு அலாட்மெண்ட். அதே மாதிரி ஐடி பார்க் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா அவங்க பண்றதா இல்ல. ஆனா மத்திய அரசு விளாங்குறிச்சி கோயம்புத்தூர்ல 1100 கோடி அலாட்மெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பிலிம் சிட்டி 500 கோடி பிலிம் சிட்டி. இந்த ஊர்ல பிலிம் சிட்டிக்கு இவங்க அலாட்மெண்ட் பண்ண தயார் இல்லை திமுக. ஆனா மத்திய அரசு அலாட்மெண்ட் பண்ணியிருக்க 500 கோடி பூந்தமல்லி சென்னையில. பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் 11,500 மெகாவாட் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர். இதற்கு கண்டறியப்பட்ட முதலீடு, வெளிநாடுகள்ல இருந்து கண்டறியப்பட்ட முதலீடு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட முதலீடு 60,000 கோடி. அவ்வளோ நீட்டா போகுது லிஸ்ட், அவ்வளோ பெருசா, அவ்வளோ பெரிய லிஸ்ட். இவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம், இவ்வளோ நிதி கொடுக்கலன்னு சொல்ற ஒரே திமுக அரசு இதே வச்சு அரசியல் பண்றீங்கல்ல. அதுக்குதான் உங்களுக்கு இந்த லிஸ்டை எடுத்து அவுத்து விட்டேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றத்தில் அங்க யாருமே எதிர்க்கலங்க, இந்துவும் எதிர்க்கல, இஸ்லாமியரும் எதிர்க்கல, யாருமே எதிர்க்கலங்க. உண்மையா சொல்றேன், ஒரே ஒரு திமுக எம்பி போய் ஏதோ ஒரு கலடா பண்ணாரு, அது ஒண்ணுதான் நடந்துச்சு. ஆனா காலங்காலமா 1885 பிரிவி கவுன்சில்ல விளக்கேத்தி சொல்லியிருக்காங்க. அதே தீபத்தூண்ல 1912 சொல்லியிருக்காங்க. அதே தீபத்தூண்ல விளக்கேத்த சொல்லி. தீபத்தூண் வந்து மார்க்கிங் ஸ்டோனா, மைல்கல்லாம் திமுக அரசு சொல்லுது. அது என்ன மைல்கல் ஆட்டமா இருக்கு? இவங்களுக்கு கலவரத்தை தூண்டணும், பதற்றத்தை உண்டு பண்ணோம். இந்து மக்களும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணோம். அதுக்காக செய்யற வேலை இது. ஜெயிக்கவே ஜெயிக்காது. நிச்சயமா மக்கள் வந்து பாடம் கற்பிப்பாங்க. அந்த அளவில் அதிமுக பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 2026 தேர்தலில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. இல்ல இல்ல, அமைதி அமைதி அமைதி. பா அப்படிலாம் யாரும் பேச வேண்டாம். இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி 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 மேடம், சரி, ஓகே. சரி, அமைதியா இருங்க, உட்காருங்க. சரி, உட்காருங்க. அமைதி அமைதியா இருங்க. உட்காருங்க. நிகழ்ச்சி நல்லபடியா முழுமையா முடிக்கணும். இங்க இருக்கிற யாரோ 2 பேர் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நன்றி.